இப்போ மிதிலோபவனத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். அந்த இடத்துல தான் துளசிதாசர் சாதிக்கிறார், பரசது பது பாவன் சோக் ந சாவன் பிரகட் பை தப் புஞ்ச சஹி தேகத் ரகுநாயக் ஜன சுखदायक சன்முக் ஹோய் கர் ஜோரி ரஹி. அதாவது ராமர் அந்த நடந்து கொண்டிருக்கும் போது எதேச்சியா ஒரு கல் போல் இருந்த ஒரு வஸ்து பெண்ணா மாறிடுத்து. அவர் பாவம் எதேச்சியா தான் நடந்து போயிட்டு இருக்கார். ஆனா அவர் எதேச்சியா நடந்துட்டு போய் இந்த அகல்யாவுக்கு உத்தாரணம் நடக்கும் போதும் மக்கள் வந்து அகல்யாவை பார்க்கலையா, ராமரையே பார்த்துட்டு இருந்தாலாம். அப்பேற்பட்ட அழகனாம் ராமன். மேல சாதிக்கிறார், இது ராமாயணத்தில் ராமச்சரிதமானஸில் துளசிதாசர் ராமர் எப்படி பிறந்தார் வளர்ந்தாருங்கிறத பத்தி சொல்றார். இந்த துளசிதாசர் சிறு வயதில் பிறக்கும் போது ஒத்த பல்லோட பிறந்தாராம். அவருடைய பயோகிராஃபி எழுதினவர் சொல்றார், இந்த ஒரு பல்லோடு பிறந்ததால் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள், இதை நம்ம ஒத்துக்கணும், சில பிராக்டிசஸ் சில எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொசைட்டியில இருந்திருக்கு. அதையெல்லாம் நாம் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். அதுல ஒரு சீர்திருத்தம், பல்லோட பிறந்து விட்டால் உத்தரப்பிரதேச மாநிலத்துல அந்த குழந்தை கொடிய ராட்சச குணத்தோட இருக்கும்னு ஒரு மரபு இருந்துதான். உடனே இந்த குழந்தையை தாய் தந்தையினர் தியாகம் பண்ணிவிட்டா, இந்த குழந்தையை தனியா விட்டுட்டா. இந்த குழந்தை 1.5 வயசு காலத்திலே என்ன பேசணும்னு கேட்கும்போது இது ராம என்கின்ற வார்த்தையை சொல்லித்தான். ஒத்த பல்லோட பிறந்திருக்கு, பேச முடியாத வயசுல பேசுறது, ராமநாமத்தை சொல்றது. அதனால இந்த குழந்தைக்கு ராம் போலா அப்படின்னு பேர் வச்சுட்டா. துளசிதாசருக்கு முதல்ல துளசிதாசர்னே பேர் இல்லை, ராம் போலான்னு பேர் வச்சிருக்கா. இந்த குழந்தையானது கிட்டத்தட்ட அநாதையாக வளர்ந்து கொண்டு வரும் வழவிலே நரஹரிதாஸ் ராமானந்தி சம்பிரதாயம்னு உண்டு. குழப்பிக்காதீங்க, தெற்குல ராமானுஜ சம்பிரதாயம், வடக்குல ராமானந்தி சம்பிரதாயம். 2 பேருக்கும் கிட்டத்தட்ட விசிஷ்டாத்வைத்தம் தான். ஆனா இந்த ராமானந்தி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், இப்போ சும்மா ஒரு வித்தியாசத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல நிறைய சன்னியாசிமார்களை பார்க்கலாம், கிட்டத்தட்ட திருமண் காப்பு தரிச்சுட்டு இருப்பா. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா அவள்லாம் ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா இல்ல, ராமானந்தி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். சில வித்தியாசங்கள் சித்தாந்தத்துல இருக்கு, சில வித்தியாசங்கள் பழக்க வழக்கங்கள்ல இருக்கு. மூலம் அவ விசிஷ்டாத்வைத்தத்தை தான் தொடரா, ஆனா சில வித்தியாசங்கள் இருக்கு. அது நம்ம உபன்யாசம் ஸ்கோப்புக்குள்ள இல்லை. அதனால இந்த ராமானந்தி சம்பிரதாயத்தை சார்ந்த ஒரு ஆச்சாரியன் நரஹரிதாஸ். அந்த நரஹரிதாஸ் கிட்ட வராக கஷேத்திரத்தில் இந்த குழந்தை வளர்ந்து வந்ததாம். மே புனி நிஜ குரு சன் சுனி கதா சோ சுகர் கேத் சமுஜி நஹி தஸ் பாலபன் தப் அதி ரஹே உச்சேத் அப்படின்னு இருந்துதான். ராமாயணத்துல அந்த ராமனையும் இலக்குவனையும் அழைத்து சென்றார் விஸ்வாமித்ரர். அகல்யோத்தாரணம் நடந்தது. இது மிதிலோபவனம்னு ஒரு இடத்துல நடந்தது. மிதிலோபவனம்ங்கிறது மிதிலாவுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. இது நடந்த உடனே சதானந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். சதானந்தருங்கிறவர் அகல்யாவுக்கும் கௌதம மகரிஷிக்கும் பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளை பாவம் ரொம்ப அவர் தான் ஜனகருக்கு புரோஹிதர். ஆனால் ரொம்ப அப்செட்டாக இருப்பார். எப்போ அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போய் பார்த்தாலும் அவள் ஆசிரமம் வந்து ரொம்ப டெசர்டடாக இருக்கும். ஏன்னா கௌதம மகரிஷி பிரம்மகிரிக்கு வந்துட்டார், கோதாவரி நதிக்கரைக்கு ஓம்காரேஸ்வரர் கிட்ட வந்துட்டார். அவர் அங்கே இல்லவே இல்லை. திரையம்பகேஸ்வர் கிட்ட வந்துட்டார். அதனால அவர் அங்கே இல்லவே இல்லை. அதனால அம்மா இந்த மாதிரி சாப வசம் பட்டிருக்கா, அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கா, ரொம்ப துக்கம் அந்த சதானந்தருக்கு. எப்ப கேள்விப்பட்டாரோ ராமனுடைய பாதுகாதூளி பட்டு அந்த சாப விமோச்சனம் கிடைச்சதுன்னு ஓடி வந்துட்டார். அதனால்தான் வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் பண்றவாள் தெரியும். 15 சர்க்கங்கள் பாலகாண்டத்துல இந்த சதானந்தர் விஸ்வாமித்திரரோட பெருமையை ராமர்கிட்ட சொல்வார். ஏன்னா நன்றி கடன். இந்த விஸ்வாமித்திரர் ராமரை அழைத்து வந்தபடியால் தான் அம்மாவுக்கு சாப விமோச்சனம். அதனால நான் விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை சொல்றேன்னு சொல்றார். இப்பேற்பட்ட இந்த அகல்யோத்தாரணமாகி தாட்டகா வதமாகி சுபாகுவை ஓட்டி விட்டு சுபாகுவை கொன்னு மாரீச்சனை ஓட்டி விட்டு, மாரீச்சனை எங்க ஓட்டி விட்டார்? எங்கேயோ ஓட்டி விட்டார் சார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டினா. எங்க ஓட்டி விட்டார்? தெற்கு. யார் அது? நம்ம ரிஷி இருக்காம பாருங்க, கரெக்டா தெற்குக்கு மேல சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லு. வெரி குட். சமுத்திரத்துக்குள்ள. தெற்குன்னா நீ தாம்பரம்னு சொல்லுவேன். அப்புறம் சமுத்திரத்துக்குள்ள. வெரி குட். அடுத்த கரெக்ட். கிட்டத்தட்ட வந்துட்டா. இதுல என்ன ஒரு சூக்ஷ்மம் நடந்ததுன்னா ஆரண்யா காண்டத்துல வரும். பாலகாண்டத்துல சொல்லும் போது மாரீச்சனை பீகார்ல தான் இந்த சித்தாசிரமங்கள்லாம் இருக்கு, அங்கேந்து தள்ளி விட்டார். சமுத்திர கரையில வந்து விழுந்ததா அந்த இடத்துல சொல்றான்.
இது எந்த சமுத்திரம்னா நீங்க பெங்கால்லேருந்து ஆரம்பிச்சு ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு வரைக்கும் சமுத்திரம் தானே, ஈஸ்டர்ன் கோஸ்ட் லைன். எங்கேன்னு தெரியல. ஆனா ஒரு ஹிண்ட் இருக்கு. ஆரண்யா காண்டத்துல ராவணன் ஷூர்பனகை சீதையை பத்தி விவரணம், அழகு விவரணம் சொன்ன உடனே அவனுக்கு ஒரு காமம் வருது, சீதை அடையணும்னு. அப்பதான் ஒரு பிளான் பண்றான். நம்ம சொந்த மாமா மாரீச்சனுக்கு நல்ல இது ஃபேன்சி ட்ரெஸ்லாம் போட தெரியும், அவர்கிட்ட போய் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அவன் ஒரு ஆலமரத்துக்கிட்ட வரான். ஆலம் தீர்த்தம்னு பேரு. அந்த ஆலம் தீர்த்தத்துக்கிட்ட வந்த உடனே அதுக்கு சுபத்ரம்னு பேர். ஆரண்யா காண்டத்துல 37வது சர்க்கம். அந்த இடத்துல வரும்போது ஒரு ஸ்லோகம் சொல்றார் வால்மீகி, இந்த கிளையில் தான் கருடன் அமர்ந்தார் அப்படிங்கிறார். கருடன் எங்க அமர்ந்தார் ரிஷி? ஏதோ ஒரு தடவை சொல்லிட்டேங்கிறதுக்காக கேட்டுட்டே இருக்கல சார், ஏதோ போனா போகுது. மகாபாரதத்துல வரும், ஆதி பர்வால ஒரு ஆமையையும் ஒரு யானையையும் கருடன் பிடிச்சுண்டு ஃப்ளோரஸ் அப்படின்னு ஒரு ஐலண்ட்லேருந்து வருவார். ஃப்ளோரஸ்ங்கிறது ஈஸ்டர்ன் ஜாவாக்கும் ஃபிஜி ஐலண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த தீவில் we have fossils of extinct human species who were extremely short. ரொம்ப குள்ளமா இருப்பா. அந்த குள்ளமா இருக்கக்கூடியவாளுக்கு வாலக்கில்யாள்னு பேர். இந்த வாலக்கில்யாள் ஒரு ஆசனம் பண்ணுவா. அவ தபஸ் பண்ணும்போது ஊர்த்வரேதஸ் திரும்பி தான் தபஸ் பண்ணுவா. அதை அவர்கள் அங்க இருக்கும்போது ஒரு ஆலமரத்து கிளையில இருந்தா கருடன் இந்த யானையையும் ஆமையும் பிடிச்சுட்டு இருக்கார். என்ன சார் யானை எவ்வளவு கேஜி, கருடனால பிடிக்க முடியுமான்னு கேட்டா, ஸ்டெகட்டான் ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு யானையில. அது அந்த ஃப்ளோரஸ் ஐலண்ட்ல இருந்த யானை பூன அளவுக்கு தான் இருக்கும். அந்த யானை, அந்த யானையை பிடிச்சுட்டு இருந்தார். அதை பிடிச்சுட்டு அந்த ஆலமரத்து கிளையில உட்காரும் போது, ஆஸ்வாசப்படுக்கும் போது அந்த கிளை உடஞ்சு கீழே விழருது. அதுல வாலக்கில்யாள் ஒரு 100-200 பேர் தொங்கிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே கருடன் என்ன பண்ணார், இவாளெல்லாம் வதம் பண்ணிட்டா பாப்பம் வந்துருமேன்னு தன்னுடைய அந்த பீக்ஸ்ல பிடிச்சுண்டு அவளோட பறந்து வரார். அப்பதான் மகாபாரதம் சொல்றது, இவா மூஞ்சில திடீர்னு ஒரே கூல் காத்தடிக்குது. யாரு? வாலக்கில்யாள். இவா தபம் பண்ணிட்டு இருக்கா. கண்ணை திறந்து பார்த்தா கீழோராம ஒரு யானை, மேல ஒரு கருடன். அப்பதான் பாக்குறா எப்படி பறக்கிறான் பாரிவன், இவனுக்கு கருடன்னு பேர் வைக்கலாம்னு மகாபாரதத்துல ஆதி பர்வால ஸ்லோகம். அந்த கருடன் ஒரு மரத்துல உட்கார்ந்துண்டான் இருக்கு மகாபாரதத்துல. அது எந்த மரம்ங்கிறது ஆரண்யா காண்டத்துல சொல்லியிருக்கா. அது எங்க கண்டுபிடிச்சிருக்கானா, இந்த ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய பாம்பன் ஐலண்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு கந்தமாதன பர்வதம்னு பேர். அந்த இடத்தில் அமர்ந்தார். அங்குதான் மாரீச்சன் விழுந்தான். இப்ப கனெக்ஷன் புரிஞ்சுட்டா, மேலேருந்து ஒரு மாரீச்சன் கீழே வந்திருக்க. அப்புறம் இந்த சம்பவம், அதாவது ராமர் மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டு அகல்யோத்தாரணம் செய்து பட்டின பிரவேசம் பண்றார். இந்த பட்டின பிரவேசம் பண்ணும்போது வால்மீகி இஸ் வெரி கிளியர். ஹி கால்ஸ் இட் a completely arranged marriage. வால்மீகியுடைய ராமாயணத்தை முன்னாடி வா பார்த்துட்டா லாட் மோர் கேன் ஹேப்பன் ஓவர் கப் ஆஃப் காஃபி, மேலே ஹார்ட்லேயே அந்த விப் கிரீமை போட்டு கொஞ்சம் சினமன் பவுடரை தடவி அது அவ பர்த்டேயா இருந்தா கொடுக்கு, இதெல்லாம் இல்லை. இந்த அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள்லாம் நம்ம கம்பருடைய அடிஷன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் ஜோதிஷ சாஸ்திரிய ரீதியா பார்க்கிறார். கம்பராமாயணத்தை துளசிதாசர் நிச்சயமா படிச்சிருக்கணுங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். நீங்க உடனே கேட்பா, அவருக்கு தமிழ் வராதே சார். நம்ம முதல்ல நமக்கு தமிழ் வருதோ? ரொம்ப துளசிதாசர் வரைக்கும் போயிட்டோம், நமக்கே தமிழ் தகராறாச்சே. அதனால அவர் தமிழ் படிச்சிருப்பார். கவிஞர்கள்லாம் அந்த காலத்தை ஞாபகம் வச்சுக்கோ. சங்க காலத்துல 3 சங்கங்கள் உண்டு. இப்படியே போயிட்டு இருந்தா கதை நிற்காது. 3 சங்கம். அந்த சங்கத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. வியாசர் பணித்த பாரதத்தை தமிழர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் சங்கத்தினுடைய குறிக்கோள்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அதனால they were all extremely very well read polyglots. எந்த மொழியின் மீதும் ஒரு வெறுப்பே கிடையாது. அதனால துளசிதாசர் கம்பராமாயணம் படிச்சிருப்பார். அதை விட என்ன பெருமை சொல்லுங்க. தமிழில் இருக்கக்கூடிய ராமாயணத்தை துளசிதாசர் படிச்சிருப்பார். அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினான் இவர் சொல்லிட்டார். அதை கொஞ்சம் இவர் டெவலப் பண்ணார். என்ன சாதிக்கிறார் துளசிதாசர்? ராமர் லக்ஷ்மணரோட நடந்து போயிட்டு இருந்தாராம். அங்கே ஏதோ ஒரு பார்க், அந்த பார்க்கை ஒழுங்கா வச்சுட்டு இருக்கா, இன்னும் வெட்டலை மெட்ரோக்கு. அதனால அந்த பார்க் இருக்கு. அந்த பார்க்கில் ராமர் நுழையும் போது லக்ஷ்மணரோட ஏதோ பேசின்னு வர்றார். அவர்லாம் ஆயுதம் பத்தி பேசுவார். ஹவு இஸ் திஸ் ஆரோ, ஹவு இஸ் தட் ஆரோன்னு ஏதோ பேசிட்டு வரும்போது எதிர்க்க சைரந்திரிகா ஸ்திரீகளோட சீதை வரத பார்க்கிறார்.
சீதையும் ராமரை எதேச்சியா பாக்குறா. இது பாருங்க, பேசி வச்சுன்னு வர்ற. இதை பாரு, 10:30 மணிக்கு நான் அங்க வருவேன், வந்த இன்னும் ஒரு டார்ச் அடிப்பேன், நீ உடனே பார்க்கணும், அதெல்லாம் சொல்லவே இல்லை. இவர் எதேச்சியா வரா, அவர் எதேச்சியா வர்றார், 2 பேரும் பார்த்துண்டா. அந்த பார்த்துண்ட செகண்ட் எப்படி இருக்குங்கிறார். இதெல்லாம் நம்ம படங்கள்ல ஒரு 40 வருஷமா பார்த்து உங்க முன்னாடி சலச்சித்திரமே ஓடும். 2 பேரும் பார்த்துட்டு இருக்கா. இப்ப என்ன சொல்றார் துளசிதாசர், ராமர் சீதைய பார்த்தாராம். பார்த்த உடனே கண்ணே சிமிட்டலியாம். இந்த கண் சிமிட்டுறதுங்கிறது நீங்க பயாலஜில பேசிக்கே இதெல்லாம் இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன் இல்லையா? நீங்களா ரொம்ப தடுத்தால்தான் கண்ணை இப்படியே வச்சுட்டு இருக்க முடியும். அப்புறம் கண்ணிலையும் தாரதாரையா பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம்னு வரும். அப்புறம் திரும்பி கண்ணை சிமிட்டுவேள். விங்கிங் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், இட்ஸ் அன் இன்வாலண்டரி ப்ராசஸ். ராமர் தடுத்துட்டான், விங்கே பண்ணலையா, கண்ணை அசைக்கவே இல்லையா. ஏன்னு கேட்டார் துளசிதாசர், ஒருவேளை சீத்தைய பார்த்த அந்த அழகுல நம்ம கண்ணு கிரகிச்சு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவ போயிட்டா. அதனால கண்ணே சிமிட்டலேன்னு விட்டார் துளசிதாசர். சீதையும் ராமரை பார்த்த பொழுது அப்படியே சொக்கி போய் நின்னாளாம். இவ எப்படி சொக்கி போய் நின்னாங்கிறது துளசிதாசர் வர்ணிக்கிறார். कंकन किंकिणी नूपुर धुनि सुनी कहत लखन सन राम हृदय गुनी। कंकण किंकिणी नूपुर धुनि सुनी कहत लखन सन राम हृदय गुनी। बस कही फिरी चितये देहि योरा सिया मुख ससी भये नयन चकोरा। बस कही फिरी चितये दियोरा सिया मुख ससी भये नयन चकोरा। भये विलोचन चारु अचल चले मनहु सगुची निवि भजे गलचल। भये विलोचन चारु अचल चल मनहु सगुची निवि भजे गलचल। सब उपमा कवि रहे जुठारी कही पढ़ तरो विदेह कुमारी। सब उपमा कवि रहे जुठारी कही पढ़ तरो विदेह कुमारी। कंकण किंकिणी नूपुर धुनि सुनी कहत लखन सन राम हृदय गुनी। कंकण किंकिणी नूपुर धुनि सुनी कहत लखन सन राम हृदय गुनी। कहत लखन सन राम हृदय। ராம்போலா இந்த ராமச்சரித மானஸை வடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துளசிதாசருடைய பூர்வ பெயர் ராம்போலா. இந்த ராம்போலா நரஹரிதாசரிடம் பயின்று சாஸ்திரார்த்தங்களை கற்று அவருக்கு ரத்னாவதி என்கின்ற பெண்ணோடு திருமணம் ஆகின்றது. இந்த ரத்னாவதி அம்மாத்துக்கு போறேன்னு ஒரு கொஞ்ச நாள் போயிருக்கா. அப்போ கங்கையை கடந்து போனோம். இவரால் ரத்னாவதியை பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால ராத்திரி 9 மணி ஆயிடுது. எதிர்நீச்சல் போடுறார். ஏன்னா 2 பேரும் எதிர்நீச்சல் அந்த சமயத்துல பார்ப்பா. அதனால கங்கையை அந்த எதிர்நீச்சல் போட்டுண்டு கடந்து போய் சொட்ட சொட்ட நினைய தொப்பம் போய் ரத்னாவதி கதவை தட்டுற. ரத்னாவதி கதவை திறந்து பார்த்தா என்ன இப்படி நினைஞ்சிருக்கு? இல்ல உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல ரத்னாவதி. அப்ப ரத்னாவதி சொன்னதாக இந்த நாபர் எடுக்கிறார். இவ்வளவு காதல் வச்சுட்டு கேள என் மேல, இதுல ஒரு திவளை நீங்க ராமர் மேல வச்சேன்னா உங்க வைதுஷ்ய பூர்த்தி எவ்வளவு நிலைத்திருக்கும்னு அவ சொன்ன வார்த்தை சட்டுன்னு மனசுல பட்டு மறுபடியும் வீட்டுக்கு சென்று துளசியை பிரதட்சிணமாக இனிமேல் நான் ராமனையே பற்றாசாக கொள்வேன்னு எழுத ஆரம்பிச்சார். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம் பக்த விஜய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல women have been great devotees. Besides that, they have always created many devotees. இந்த சிந்தாமணின்னு ஒரு சிந்தாமணிர் சோமகிரிர் குருர்மேனு கிருஷ்ண கர்ணாமிருதத்துல ஸ்லோகம். பில்வமங்கலம் லீலாசுகரை மாற்றியதும் ஒரு பெண்.
திருமங்கையாழ்வாரை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு திருத்திய ஒரு பெண்ணும் குமுதவல்லி நாச்சியாரே. அதே மாதிரி நாராயண பட்டத்திரியை அச்சுத பிஷாரோட்டி கிட்ட பயின்ற அந்த நாராயண பட்டத்திரியை குருவாயூர் அப்பன் பக்கமாக திருப்பினதும் அவருடைய பெண். அதனால எத்தனை விஷயங்கள்ல பெண்களுடைய ஒரு பங்கீடு இருந்திருக்கு பாருங்க. ரத்னாவதி சொன்ன உடனே இவர் வந்தார், ராமாயணம் எழுத ஆரம்பிச்சார். இப்ப பாலகாண்டம் பூர்த்தி. தசரதர் ராமரை கூட்டு சொல்றார், ராமா நீதான் பட்டாபிஷிக்த ராமனாக ஆக வேண்டும். ஏன்னா நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம், இன்னைக்கு புனர்வசு, உன்னுடைய பர்த்டே, நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு என் மந்திரிகள்லாம் சொல்லியிருக்கா, நீ ரொம்ப நல்ல ஆளுன்னு சொல்லியிருக்கா, அதனால ஒன்ன அடுத்த ராஜாவா ஆக்கணும் நினைக்கிறேங்கிறார். வால்மீகி ராமாயணத்துல ராமர் கம்முன்னு கேட்டுட்டு இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கணும், அப்பா என்னப்பா இப்போ பட்டாபிஷேகம் டக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டியே, எந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியால் மேனேஜ் பண்ண முடியும்? அதனால பிரதர் பரத் அண்ட் சத்ருக்ன ஆர் இன் கேகய தேசம். அவ வரத்துக்கு 7 நாள் ஆகும். 12 வருஷமா அவர் அங்க இருக்கார். கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா நீத பிரீதி புரஸ்கிருதான்னு அங்க இருக்கா. மாண்டவி ஸ்ருத கீர்த்தியோட 7 நாள் கடந்து இங்க வர வேண்டாமா? பரதன் இல்லாத நாளில் நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கணும். கரெக்டா? ஒரு பிரதரா இருக்கக்கூடியவா ரொம்ப ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயம் அதபரதேனாபி சத்ருக்னம் நான் எடுக்கிறார் பட்டத்திரி. அவ்வளவு ஒற்றுமை. ஆனா வால்மீகி ராமாயணத்தை அவர் சொல்லலை. ஏன் தசரதர் பரதன் இல்லாத இடத்துல பண்ணிக்கணும்னு கேட்கிறார். அதுக்கு 104வது சர்க்கத்துல அயோத்தியா காண்டத்துல ராமர் பதில் சொல்றார். என்னன்னா, தசரதர் கைகேயிய பண்ணிண்டதே ஒரு பெரிய கல்யாணம் பண்ணிட்டதே ஒரு பெரிய ஸ்கேம். ஏன்னா கைகேயியுடைய அம்மா என்ன சொல்லிட்டா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேள், உங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், மற்ற மனைவிகளோடும் பிறக்கலாம். இது பேர் என்ன, நம்ம தசரதருக்கு எவ்வளவு ஒய்ஃப்? 60,000. ஐயோ இது பெரு, அவளுக்கு ஒருத்தருக்கும் 6,000 ரூபாய் கொடுத்தா எப்படி போகும் கணக்கு? இது 60,000. அப்புறம் 60,000 ஒரு தரம் 3,000. அது 3,000 டக்குன்னு குறைச்சுட்டா பாருங்க. என்ன 365. அது கிட்டத்தட்ட நீ வந்துட்டு ஒரு 15 குறைச்சுடே 350. அது எப்படி சார், என்னவோ புதுசா நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்களேன்னா, ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ராமர் கைகேயினுடைய அந்தப்புறத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி அவ சொல்றா, ராமா நீ காட்டுக்கு போனோம், அப்பாவால முடியல, பிபி ரொம்ப லோ ஆயிடுத்துப்பா, அவ சொல்லணும்னு நினைக்கிற, நீ காட்டுக்கு போன்னு சொல்லும் போது தசரதர் அழற, கைகேயி அழல, வேற யார் அழுதான்னு கேட்டார் வால்மீகி. அர்த்த சப்தசதம்னு ஒரு வார்த்தை வருது. 700ல பாதி 350 பத்னிகள் அழுதான்னு அந்த இடத்துல வருது. பின்ன ஏன் சார் நமக்கு 3 தான் தெரியுதுன்னா, அவ்வளவுதான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும்னு வால்மீகிக்கு தெரியும். அதனால 3 மட்டும் கொடுத்துருக்காரு. அதனால இது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு. இந்த கைகேயுடைய திருத்தாயார் என்ன பண்ணியிருக்கா, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை தான் ராஜாவாகணும்னு விட்டான். தசரதர் ஓகேன்னு விட்டார். அதனால்தான் அவருக்கு உள்ளுக்குள்ள பயம். ஏன்னா ரொம்ப ஆசை ராமர் மேல. ஆனா கொடுத்த ப்ராமிஸ் படி ராமர் ராஜாவாக முடியாது. நல்ல வேளை பரதன் ஊர்ல இல்ல. பரதன் இல்லாத சமயத்துல பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்ன இருந்தாலும் பரதன் இருக்கானோ இல்லையோ, கொடுத்த வாக்க காப்பாத்தனமா இல்லையா தசரதர்? பின்ன எப்படி மூத்த பிள்ளைக்கு பண்ணலாம்னு கேட்டா, அந்த இடத்துல திரையம்பகமக்கின்னு ஒரு வியாக்கியாத்தா தர்மகூத்தம்னு வியாக்கியானத்துல எடுக்கிறார். சாஸ்திரத்துல என்னன்னா, கல்யாணம் நடக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லிவிட்டா, அவர் வாக்க கொடுத்துட்டா அதை நிறைவேற்றணுங்கிறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ இந்த பாயிண்ட். திரையம்பக மக்கின்னே ஒரு சாஸ்திர வாக்கியம் எடுக்கிறார். என்னன்னா, ராமாயணத்துல என்ன சொன்னேன், வால்மீகி ராமாயணத்துல ராமர் ஒரு இடத்துலயும் பரதன் இல்லாத நாள்ல நான் எப்படி பட்டாபிஷேகம் பார்ப்பேன்னு தடுக்கல. ஆனால் துளசிதாசர் ராமாயணத்தை கேட்கிறார், போஜன சயன கேலிலரி காய் சங்க சங்க சபு பயே உற்சாக பிசல் பன்ஸ் எது அனுச்சித் ஏகு பந்து பிஹாய் படேஹி அபிஷேகு. ஏன்பா, நாங்கள் ஒன்றாக பாடினோம், ஒன்றாக ஆடினோம், ஒன்றாக படித்தோம், ஒன்றாக சாஸ்திரங்கள் கற்றோம், ஆனா பட்டாபிஷேகம் மட்டும் எனக்கு ஏன்பா 4 பேருக்குமே பண்ணி வையேன்பா, நாங்க சண்டை போட மாட்டோம்னு துளசிதாசர் சொன்னதா ராமச்சரித்தமானஸ் சொல்றது. அது ஆன பிறகு சீதையோடு சுகமாக வாழ்ந்து கொண்டு வந்தார் இராமன். அப்போதுதான் பணித்தாள் கைகேயி, நீ காட்டுக்கு செல்ல வேண்டும். இவள் மனச கலைச்சது யார்? மந்தரா. அதுல எந்த ராமாயணமும் டிஸ்பியூட்டே பண்ணல. ஆனா துளசிதாசன் ஒரு டைவர்ஷன் என்ன சொல்றார், இந்த மந்தரா என்கின்ற ஸ்திரீ யாருன்னா, சரஸ்வதி தேவியால் அனுகிரகம் செய்யப்பட்ட ஒரு அப்சரஸ்.
She has been commanded to go to Ayodhya to wash Kaikeyi's brain in Ariel. நன்னா அவ மூளையை போட்டு தவச்சு அவ மாத்துன்னு சொன்னதா நாமூ மந்தரா மந்தமதி சேரி கைகேயி கேரி அஜசு பேட்டாரி தாஹி கரி கத்கிரா மதி ஃபேரி அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார்.